சற்று கூட. தென் தேசத்து ஸ்தேபா நாட்டு ராஜஸ்ரீ பூமியின் எல்லையில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சாட்டினார். நம்ம இந்த இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா நியாய தீர்ப்பு நாளில் நினைவே பண்ணுங்கக்கா நம்ம ஏன் மனத்திருக்கவில்லை என்று நம்ம கிட்ட கேள்வி கேட்கலாம். அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நம்ம எல்லாரும் தேவனோட மாத்திரம் அல்ல, அவருடைய நியாய தீர்ப்பு நாளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். அவனுக்கு புரிஞ்சுதா? சரி வா ப்ரேயர் பண்ணலாம். சிறுவில் ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எனக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியை மறைச்சிங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. யாருக்கும் கிடைக்காத அந்த பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையாக காணப்பட கேள்விட்டாங்க. ஆமாம். நாங்கள் குடும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய நியாய தீர்ப்பு நாளை குறித்து எச்சரிக்கையாக வாழ முடிவு செஞ்சுட்டோம். நீங்கள் எங்களை மாதிரி தீர்மானம் எடுத்துப்பீங்க நம்புகிறோம். தேவன் நம்மளுடைய தீர்மானத்தில் நிறைவேற்ற உதவி செய்வாராக.